இன்னொரு vlogல வந்திருக்கோம். இப்போ எங்கே போக போகிறோம்னா நாங்கள் செட் ஆகி பீச்சுக்கு குளிக்க போக போகிறோம். பொஞ்சா கேபா மனாரு Beach time, boys. बीच रहने बुला दी क्या नहीं लेट्स गो यात्रा को ओके गाइस நாளா ரெடி ஆயிட்டோம். இப்போ பீச்சில் போய் வைப் பண்ண போகிறோம். வைப்பில் மிதப்ப எங்களோட ரூம்லேயே இருக்கிற பெரியவர் இவர் தான். எங்களையெல்லாம் வழி நடத்தக்கூடிய பேர் நயா. ஆடு பாம்பே நீ ஆடு பாம்பே. அவர் நயானா அவர் பாம்பு. ஓகே கோ அரணே இவர் தான் எங்கள் ரூம் ஓனர், புது ஓனர். இவர் தான் இன்னைக்கு செலவெல்லாம் பார்க்க போகிறாரு எங்கட. நாங்கள் இன்னைக்கு போகிற கார். ஸோ இவரில் தான் நம்ம இன்னைக்கு ஏறி ஜாமுன்னு போக போகிறோம். ஓகே லெட்ஸ் கோ. ஏறுங்க கொஞ்சா நகின்னம்மா ஐதனி டிண்டு புலம் திசலாம். இந்த காரில் செமன் பேக் அடிச்சிருக்கோம் எல்லாரும். ஒன்றுக்கு எங்கள்ட அக்கா இருக்காங்க, அங்கிட்ட மினுரா, நயனையா, பொஞ்சா, கவ்வா. ஸோ நாங்கள் இப்போ போகிற பீச் வந்து ஓப்பன் பீச் ஒன்று. சூரிய ஒளி விழுந்தோன்னு அதை மூடுவாங்க. வெட்டிச்சகமாக வாணும் அது. இருட்டாகும் போது அந்த பீச்சை மூடிடுவாங்க. அதுக்கு முன்னுக்கு நம்ம போய் குளிக்கிறோன்னா குளிச்சுக்கோம். ஸோ அது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஒன்று இருக்குது. ஸோ வாங்க போவோம். ஃபர்ஸ்ட் டைம் நான் போகிறது பீச்சுக்கு. போக முன்னுக்கு சின்னதாக குளிர்பானம் கொஞ்சம் எடுக்கலான்னு இப்போ போகிறோம், நானும் கவ்வாவும். ஸோ இங்கே இது ஃபேமஸ், புதுசாக திறந்துருக்காங்க கிஃப்ட் மேக்ஸ்னு சூப்பர் மார்க்கெட் ஒன்று. ஸோ நயனையா வேறையா சின்ன குளிர்பானம் ஒன்று எடுக்க போயிருக்காரு. எனர்ஜி ட்ரிங்க் ஒன்று நயனையா எனர்ஜி ட்ரிங்க் எடுக்க போயிருக்காரு. இப்போ நாங்கள் அதோடு சேர்த்து சிப்ஸ், கூல் ட்ரிங்க்ஸ் அப்படி ஏதாவது எடுக்கலான்னு போகிறோம். இங்கே துபாயில் எங்கே பார்த்தாலும் ஆஃபர்னு போட்டிருப்பானுங்க. ஆனால் ஆஃபர்லாம் இல்லை. சாமான் வாங்க போனால் 200. சரி ஆஃபர்னு தான். இங்கே பாருங்கள் எல்லாம் ஆஃபர்னு தான் போட்டிருப்பானுங்க. ஆனால் சாமான் வாங்க போனால் 300 திராமுக்கு மேலே போயிடும். வெரைட்டியான ஐட்டம் இருக்குது. அவளுக்கு உடுப்பு வேணுமா, சவுக்கார தூள் வேணுமா, உடுப்பு கழுவுற தூள், அதுலேயே ஒரு 100 பிராண்ட் இருக்கும். இங்கே பாருங்கள் அரிசியில் எத்தனை பிராண்ட் இருக்குதுன்னு பாருங்கள். ஒவ்வொரு விலைக்கு ஒவ்வொரு அரிசி இருக்கும். ஸோ ஆயில், இதெல்லாம் இப்படி செக்ஷனாக வச்சுருப்பாங்க. ஸ்ரீலங்கன் ஸ்பைசஸ், இந்தியம், பாகிஸ்தான் அப்படி. ஸோ நம்ம எங்கே போகிறோன்னு இப்போ எனக்கே தெரியா. அவ்வளோ தான் கூட்டிகிட்டு போகிறான். அவனுக்கு பின்னுக்கே ஃபாலோ பண்ணிட்டு போகிறான். இல்லாட்டி நம்ம மிஸ் பண்ணிடுவோம். மீண்டும் எனர்ஜி ட்ரிங்க் ரெட் புல் கைஸ், ரெட் புல் மீண்டுமா அப்போ தினாலும் மேக்கட்டு ரெட். துபாயிலே சம்பாதிக்கிறோம், துபாயிலே செலவு பண்ணுறோம், அவ்வளோதான். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வலைக்குள்ளே சிக்கின வாழ்க்கை ஒன்று தான். இங்கேயே சம்பாதிங்க, இங்கேயே செலவழிங்க. பார்த்தீங்க தானே, அவங்களுக்கு எடுக்கிறதுக்கு அவ்வளோ இருக்குது. ஐட்டங்களை பாருங்கள், எல்லாம் எனர்ஜி ட்ரிங்க்ஸ் விதவிதமாக இருக்கும். எல்லாம் இருக்கிற நாட்டில் இருந்து எல்லாத்துலேயும் இருக்கும். இருக்கிற நாடு எல்லா நாட்டிலையும் இருந்து இருக்கும்.
இது பாருங்க, இதெல்லாம் ஸ்பைசி கொச்சக்காய் தூள், மசாலா தூள், அரபிக் மசாலா. இதெல்லாம் அரபிக் மசாலாங்க. வாழ்நாளில் கண்டில்லாத பருப்பு வகையெல்லாம் இருக்குது. பருப்புலேயே இங்கே பாருங்கள் எவ்வளோ பருப்பு இருக்குது. நாங்கள் நொறுக்கு தீனி வாங்க போகிறோம். மூணாவது கண்டு என்ன மேய்க்க சாக்லேட் செக்ஷன். நாட்டுக்கு சாமான்லாம் அனுப்புகிறதா இருந்தால் இந்த மாதிரி இடங்களில் வந்து எடுக்கலாம். எல்லாம் சீப்பாக தான் இருக்கும் இந்த மாதிரி இடம். நாங்கள் இப்போ சும்மா தான் வந்தோம், ஒரு எனர்ஜி ட்ரிங்க் எடுத்து போகலாம் அப்படின்னு. ஆனால் இப்போதைக்கு பாருங்கள், ஒரு 50 திராம் கிட்ட இப்போதே சாமான் எடுத்தாச்சு. இப்போ டிஸ்போசிபிள் கப் தேடி போய்கிட்டு இருக்கோம். எப்படியும் நாங்கள் போகிறதுக்கு முன்னுக்கு பீச்சை மூடிடுவானுங்கன்னு தோணுது. 6 மணிக்கு அப்புறம் பீச் மூடிடுவானுங்க. ஸோ கப்பும் எடுத்தாச்சு. வெளியே எனர்ஜி ட்ரிங்க் ஒன்று இருக்குது வெயிட்டிங்கில். இப்போ பாருங்க, கீலே எத்தனை ஒரு வெரைட்டியான கீ இருக்குது. Tawa mega dari. சும்மா வெளியே இறங்கினாலே செலவு தான். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு சன்செட் ஒன்று செட் ஆகிருக்கு. நைஸ். இந்த விலங்குது தானே, இது ப்ரைவேட் விழா ஒன்று. ஸோ பார்ட்டி பண்ணுறதுக்குன்னே செஞ்சுருக்காங்க. ஸோ பீச்சுக்கு வந்தோம் நம்ம. ஸோ தனியாக குளிக்கிறதுக்கெல்லாம் இடம் வச்சுருக்காங்க. இங்கனே லேடிஸ் பாய்ஸ்னு வாஷ்ரூம் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நாங்கள் இங்கே ரெடி ஆகுறது வந்து சின்னதாக எனர்ஜி ட்ரிங்க் ஒன்று குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு. ஸோ லெட்ஸ் கோ கைஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க கார் எல்லாம் இந்த பீச்சுக்கு குளிக்க வந்தவங்களோட பார்க்கிங் தான். ஸோ பார்க்கிங்கில் எல்லோரும் இங்கே நிப்பாட்டிட்டு ஃப்ரீ பார்க்கிங். ஸோ நம்ம உள்ளுக்க போய் குளிக்க தான் இருக்குது. வீடியோ எடுக்கலுமோ தெரியாது, நிறைய ஃபாரினர்ஸ் இருக்காங்க. ஸோ கைஸ், இந்த விழா இருக்குது தானே, இது வேறு லெவல். ஒரு மாளிகை மாதிரி அடிச்சிருக்காங்க. சும்மா ப்ரௌன் கலர் சர்க்கிளில் ஏதோ வித்தியாசமாக செஞ்சுருக்காங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இது தான் புர்ஜ் கலிஃபா, துபாயின் சின்னம். ஹவுஸ் எனர்ஜி ட்ரிங்க் குட். நானே யூ ஹேவ் ஒர்க் எனர்ஜி ட்ரிங்க். ஓகே, பசங்கள்லாம் போட்டுத்தாங்க எனர்ஜி ட்ரிங்க். இனி போய் தண்ணியில் குதிக்க தான் இருக்குது. இங்கே பாருங்கள், ஃபெராரி மெட்டல் கலர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்படியே ஒரு செக்ஸி பாடி ஒன்று இருக்குது. அது க்ரீன் கலர் வந்து பைக்கோட, ரெட் கலர் வந்து ரன்னிங்க்கு. ஆனால் இங்கே இப்படி காலை வச்சா பஞ்சு மாதிரி இருக்குது. ஸோ இது வாஷ்ரூம். இங்கே தான் குளிக்க போகிறோம் மக்களே. ஸோ இப்போ டைம் வந்து 7 மணி இருக்கும். ஸோ 7 மணி இருந்தாலும் வெப்ப அனல் காற்று வந்து அடிக்குது. 50 டிகிரி செல்சியஸ் இருக்குது. ஆனால் அமைதியாக இருக்குது. சன்செட்டை தான் மிஸ் பண்ணித்தோம் காய்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா
பாருங்கள் ஆக்கள்லாம் எல்லாம் ஃபாரினர்ஸ் தான், ஃபாரினர்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் செஞ்சுருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு மெட்டீரியலால் செய்கிற ஐட்டம் ஒன்று. ஸோ கான்க்ரீட் மாதிரி இருக்குது, சும்மா ஒரு கம் மாதிரி தான். அதை அடித்தோன்னே இப்படி பொங்கி டிசைனாக வரும், அந்த டிசைனில் கொடுத்தோன்னே. ஸோ இந்த விழாவை பார்த்தீங்கன்னா அவளுக்கு விளங்கும். இந்த விழாவை தான் நான் சொன்னேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். சும்மா ஜொலிக்குது. ப்ரைவேட் விழா ஒன்று கைஸ். ஒரு தனி மனிதனின் வீடு. எனக்கு அப்பயே தெரியும். ஓ மமத் கீழே தீனும். எனக்கு அப்பயே தெரியும் குளிக்க கொடுக்க மாட்டாங்கன்னு, ஏன்னா நம்ம டிலே. ஸோ நிலவொளி வந்தோடனே இந்த ஏரியாங்குள்ளே குளிக்க விட மாட்டாங்க. ஸோ இன்னொரு பீச்சுக்கு போக போகிறோம். ஓகே காய்ஸ், கடைசியாக வந்தோம். குளிக்கலாம் நமக்கு இப்போ. ஸோ 2 ஜீவன் இறங்கி குளிக்குது தண்ணியில். அந்த பக்கம் போகணுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்கள் நடக்கிறோம். இப்போ இங்கே சின்ன சாரி எங்கன்னா குளிக்கிறதுன்னு இப்போ எங்கன்னா பிரச்சனை. இருந்த பிரச்சனை வந்து எங்கே குளிக்கிறதுக்கு இடம் இல்லை அப்படின்னு. ஸோ இப்போ வந்துட்டோம். ஆனால் அங்கே வேணாமா இங்கே வேணுமா, இங்கே இல்லையா அங்கே வேணுமா அப்படின்னு ஏதோ சொல்கிறாங்க. 2 ஜீவன் தான் இறங்கிடுச்சு. அவன் தான் நடந்தே வராங்க. ஸோ இப்போ நாங்கள் இங்கே பிளான் பண்ணுறோம். நெக்ஸ்ட் டைம் வரும்போது டேபிள் ஒன்று எடுத்துகிட்டு வரணும், செஞ்சால் தான் அதெல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு. இப்போ நாங்கள் குளிக்க போகிறோம் காய்ஸ். சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு காய்ஸ். குளிச்சதெல்லாம் வந்தோம். ஆனால் செம்ம போர்டர் ஒன்றில் இருக்கும். சரி அவங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ஃப்ளாஷ் லைட் 2 போட்டிருக்கு. உட்காந்து சில் பண்ணுறதுக்கும் இடம் கொஞ்சம் இருக்குது. சரி இந்த 2 ஜீவனும் குளிச்சாச்சு. ஸோ வாட்டருக்குள்ளே காமிக்கிறேன் சும்மா. எவ்வளோ கிளியராக இருக்குன்னு பாருங்கள். வாவ் வாவ் வாவ். கீழே மீன்லாம் இருக்கிறதெல்லாம் விளங்குது காய்ஸ். இந்த போர்டர் சூப்பர், வேறு லெவல். ஸோ இப்படி 2 ஃப்ளாஷ் லைட் போட்டிருப்பாங்க. ஸோ அதுலேருந்து நம்ம என்ஜாய் பண்ண தான் இருக்குது, குளிக்க தான் இருக்குது. துபாயில் இப்படி நிறைய துபாயில் இப்படி நிறைய ஒளிஞ்சிருக்க இடங்கள் இருக்குது. ஆனால் ஃபாரினர்ஸுக்கு மட்டும்தான் இருக்கலாம் காய்ஸ். ஸோ நம்மளும் இங்கே ஃபாரினர்ஸ் மாதிரி தான். ஆனால் என்ன கொஞ்சம் கலர் கொஞ்சம் கம்மி, அவ்வளோ தான் வித்தியாசம். காய்ஸ் எங்களுக்கு சின்ன சீன் ஒன்று செட் ஆனிச்சு. இங்கே பாருங்கள், ஸ்டார்ஃபிஷ். சரி இது கிடைக்காது. கடல் குதிரையும் ஸ்டார்ஃபிஷும் தேசில் கிடைக்காது. ஸ்ரீலங்கா பாசிக்குடாவெல்லாம் போனால் கிடைக்கும். ஸோ எப்படி இருக்குது ஸ்டார்ஃபிஷ்? இன்னும் உயிரோடு இருக்குது காய்ஸ், ஸ்டில் லைவ். இங்கே பாருங்கள், இந்த ஜீவன் இன்னும் உயிரோடு இருக்குது. இது ஸ்டார்ஃபிஷ். ஸோ காய்ஸ் இவங்க 2 பேரும் கடல் நீர் இல்லாமல் வாழ மாட்டாங்க. கடல் ராசாவோட இயற்கையின் சொத்து. ஸோ இவங்களை திரும்ப கொண்டு போய் கடல்லே விட போகிறோம். ஸோ அந்த புண்ணியவான் யாருன்னா கவ்வா தான். கவ்வா சும்மா அதிருது இல்லை. ஸோ காய்ஸ் திரும்ப இவங்களை மீண்டும் கடல் ஜீவனுக்கே நாங்கள் விட போகிறோம். ஸோ அதுக்கு அத்திங்க அத்தரிந்தம்மா गाइस பாருங்க. ஸோ செம்ம கிளியர் வாட்டர். இது சும்மா கிளியராக இருக்குது. அதுக்கு போகுது, உங்களுக்கு விளங்குதா என்னன்னு தெரியல. ஸோ செம்ம ஃபாஸ்ட்டாக போகணும். எல்லாம் குளிச்சு முடிஞ்சு ரெடியாக இருக்கோம் போகிறதுக்கு. இங்கிட்ட எங்கிட்ட பெரியவர் இருக்கார், காட்டாமல். அவர் தான் தெரியும் தானே எனக்கு ருசியாக சமைச்சு தார பையன். இவர் இருக்கார், இவர் பொஞ்சா. இவரை பற்றி பெருசாக சொல்ல தேவையில்லை. இவரோட பேர் வந்து நாங்கள் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறது யோகி பாபு. அவ்வளோதான், கத்தம். அவர் வந்து வேறு லெவல், எங்களோட ரத்தத்தோட ரத்தம் மாறி. சரியா? அவ்வளோதான்.
எந்த பையன்கிட்ட போய் வேணாலும் கேட்கலாம், காரா இந்த மாதிரி காரா இல்லாட்டி பொண்ணா அப்படின்னு. பாருங்க guys, காமிக்கிறேன். வாவ், அந்த பொடியை பாருங்க எவ்வளோ செக்ஸியாக இருக்குன்னு guys. இட்ஸ் அமேசிங். முடிஞ்சு இதோட எங்களோட ப்ளாக். போனோம் எடுத்தோம், ஸ்ரீலங்கா கடையில் ஏதோ எடுத்தோம். ஸோ இதோட ரூமுக்கு போக தான் இருக்குது. காரை பார்க் பண்ணியாச்சு. ஸோ பாய்ஸ் எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. செகண்ட் ரவுண்டுக்கு எனர்ஜி ட்ரிங்க் வாங்கிட்டாங்க. ஆமாங்க. ஏய் ஐடியெல்லாம் கேஸ் பார்த்தீங்க தானே, போலீஸ் வந்தாலும் எங்கள்ட கதவை திறக்க ஏதாச்சு. லொக்கி இல்லை திறக்கிறது, உடச்சி வச்சிருக்காரு. வந்தாச்சு ரூமுக்கு. இதோட எங்களோட பிளாக் முடியுது. நீயோ living in a concrete world. இவர் யார் தெரியுமா? இவர் அந்த எங்கட நம்பியார் மாதிரி ஒரு டயர்.